Okay, minimum number of operation to make an array empty. Okay, you are given a 0 indexed array, positive integers இருக்கு. Now you can do two operations. Okay, first operation is to choose two elements with equal values and delete them from the array. ஏதாவது two elements choose பண்ணி delete பண்ணலாம், right? இல்லனா you can choose three elements and delete from the array. Three elements also you can choose and delete. Return the minimum number of operation to make the array empty. ஸோ மினிமம் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் தேவை அரே எம்டி பண்ணுறதுக்கு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி எம்டி பண்ண முடியாதுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ மினிமம் நம்பர் ஆப்ரேஷனாக நம்ம வந்து ஆப்வியஸாக த்ரீ எலமெண்ட்ஸாக சூஸ் பண்ணி டெலிட் பண்ணோம்னா சீக்கிரமாக மினிமம் ஆப்ரேஷன் டெலிட் பண்ணிடலாம், ரைட்? இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இது எத்தனை தடவை டெலிட் பண்ணலாம், எத்தனை மினிமம் ஆப்ரேஷன் எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு 3 அப்புறம் இன்னொரு 3 வச்சு டெலிட் பண்ணிடலாம், கரெக்டாக? இப்போ 2 ஆப்ரேஷன் டெலிட் பண்ணிடலாம், ஒரு 3 3 ஒரு 2 3, ஓகேவா? இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் எல்லாமே இதில் எத்தனை மோஸ்ட்லி 3 இருக்குன்னு பார்க்குறேன், கரெக்டாக? இது 3 டெலிட் பண்ண தான் பார்ப்பேன் நான், கரெக்டாக? அப்போ 5 டிவைடட் பை 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு 1 தான் வரும். இப்போ ஒரு 3 மட்டும் தான் டெலிட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் இருக்கிற நம்பர் 5ஆல் டிவைட் ஆகாது அப்படின்னா, ஓகே, அப்போ எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது, கரெக்டாக? எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் இருக்குது, இல்லைனா 2 எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். 3ஆல் டிவைட் ஆகுது எல்லாமே போயிடும். அப்போ எக்ஸ்ட்ராவாக அப்போ 5 மீதி ரிமைண்டர் ஏதோ வருதுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் இருக்குது இல்லை 2 எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம், அதான அர்த்தம். ஏன்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 இல்லைனா 2 தான் வரும், ரைட்? அப்போ நான் என்ன பண்ணலான்னா 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி, இந்த இது கூட ஒரு +2 ப்ளஸ் இன்னும் 2 3 ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். ப்ளஸ் 2 3 எப்போதுமே 2 3 ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இப்போ டோட்டல் எத்தனை எலமெண்ட் வந்துருச்சு? 7 எலமெண்ட்ஸ் வந்துச்சு, கரெக்டா? அப்போ 7/3 போட்டோன்னா எனக்கு 2 வந்துடும், நான் 2 ஆப்ரேஷன்ஸ் போட்டுப்பேன், கரெக்டா? அப்போ ரிமைண்டர் இருக்குனால என்ன அர்த்தம்? எய்தர் ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லைனா 2 எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு எலமெண்ட் இருந்தாலுமே சரி 2 ஆப்ரேஷன் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்குன்னு வச்சுக்கோ, இதை நான் வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன், 4/3னா எனக்கு 1 வருது. அப்போ ஒரு செட் ஆஃப் இது நம்ம டெலிட் பண்ணிட்டோம். மீதி 1 தான் இருக்குது. மீதி 1 இருந்தாலும் சரி எனக்கு 2 இருந்தாலும் சரி, எனக்கு 1 இருந்தால் எனக்கு 1 மோர் ஆப்ரேஷன்ஸ் வரும். ஏன் எப்படி வரும்? இது ஒரு ஆப்ரேஷன், இது ஒரு ஆப்ரேஷன். 2 இருந்தாலும் எனக்கு 2 ஆப்ரேஷன் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா எந்த எலமெண்ட் இருந்தாலும் +2 ஒரு 2 சேர்த்துக்கிறேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கூட ஒரு +2 சேர்த்து அப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்துடும், கரெக்ட்? ஸோ ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்துருக்குதோ அந்த கவுண்ட் கூட +2 சேர்த்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். பண்ணினா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் கிடச்சிடும், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு ஐ வில் ஹாவ் அ ஹேஷ் மேப். நியூ ஹேஷ் மேப், கரெக்ட்? இப்போ நம்ம முதல்ல ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சணும். ஸோ ஃபார் num:nums. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஹேஷ் மேப் டாட் புட் இது எத்தனை வாட்டி வந்துருக்குது, நம் எத்தனை வாட்டி வந்துருக்குது, அதுக்கு தான் போகணும், கரெக்டாக? அதில் திருப்பி அந்த ஃப்ரீக்வன்சி ஹேஷ் மேப்லேயே கெட் ஆர் டிஃபால்ட் அதே நம்மள ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்குது, வேல்யூ இருந்தால் வேல்யூ, இல்லைனா 0, அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும், கரெக்ட்? இப்போ ஃப்ரீக்வன்சி ஹேஷ் மேப் பில்ட் பண்ணியாச்சு. என்ன வேல்யூ இருக்கோ ஹேஷ் மேப்பில் அந்த வேல்யூ எடுக்கிறேன், அப்படி வேல்யூலாம் 0 எடுக்கிறேன், அது கூட 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி பில்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன வந்துடும்? 2 4 தடவை வந்துருக்குது, 3 10 தடவை வந்துருக்குதுன்னு வந்துடும், ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I have to go over the
for int count I am going over the frequency dot values. எனக்கு values தான் தேவை. values லூப் படிக்கிறேன். ஒரு நம்பர் எத்தனை கவுண்ட் வந்திருக்குது அப்படின்ட்டு. ரைட். இப்போ நம்ம என்ன எத்தனை ஆப்ரேஷன்ஸ் தானே பார்க்கணும். ஒரு கவுண்ட்டுக்கும் அப்போ நம்ம ஒரு கவுண்ட்டுக்கு எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வரும். ஸோ இங்கே ஒரு ஆப்ரேஷன்ஸை வச்சுக்கோங்க. இன்ட் ஆப்ரேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு கவுண்ட்டுக்கும் ஆப்ரேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு இங்கே கவுண்ட் எத்தனை வாட்டி வந்திருக்குது அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். 5 வாட்டி வந்திருக்குன்னா அது கூட ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணி நான் 5 மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணி டிவைட் பை 3 போடணும். எனக்கு அத்தனை ஆப்ரேஷன் தேவைப்படும் அதை டெலீட் பண்ணுறதுக்கு 3 மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு. கரெக்ட். ப்ளஸ் அத்தனை ஆப்ரேஷன் வந்துச்சா. ஃபைனலாக இந்த ஆப்ரேஷன்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாமா. Correct. So let's try to run this and see what is the issue we are getting. I did a mistake here. Mistake is ஒரே ஒரு சுச்சுவேஷன் என்னது, இப்போ ஒரு வேல்யூ ஒரே ஒரு தடவை மட்டும் தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ அதை டெலீட் பண்ணவே முடியாது. அந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணவே இல்லை. ஸோ இஃப் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா we cannot delete the array. ஸோ ரிட்டர்ன் -1. 1 தவிர வேற எந்த வேலையும் தான் டெலீட் பண்ணலாம் நம்ம. ஓகே. ஸோ நவ் ட்ரை டு ரன் இட். இதுவே பார்த்தீங்கன்னா 512 டெஸ்ட் கேஸ் தான் இந்த கண்டிஷன் இருக்கு. ஓகே. நவ் ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஓகே. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆப்வியஸ்லி ஐ யூசிங் அ மேப் டு ஹேவ் அ கவுண்டர். ரைட். ஸோ இந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ரைட். ஒரு நிறைய நம்பர் வந்திருக்குன்னா நீ முதல்ல என்ன அது 3 தான் பிரிக்க பார்க்கணும். ரிமைண்டர் ஏதாவது நம்பர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒரு கவுண்டர் எடுத்துக்கணும். கரெக்ட். ஸோ 3 பிரிக்க பார்க்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ 3A வந்து 7 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ என்ன 3 பிரிக்க பார்த்துட்டேன். ஆனால் ரிமைண்டர் இருக்கு. ஓகே. இதை ஒரு ஆப்ரேஷனாக நீ எடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா 3 பிரிக்க பார்த்த அப்படின்னா இப்போ ரிமைண்டர் எதாக இருந்தாலும் என்ன ஆகிடும், இது திஸ் வில் பி a செப்பரேட் ஆப்ரேஷன். இது 1 இது 2 ஆப்ரேஷன் இருந்துச்சா, இது இன்னொரு ஆப்ரேஷனாக நீ ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இது எக்ஸ்ட்ரா 1 தானே இருக்குது, இது கூட ஒரு +2 ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணி அது ஒரு கவுண்ட் ஆட் ஆகிடும்ல. Right. That is what we are doing here.